வலைப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஒரு உருளை எடுத்துட்டோம். உருளை இருக்கு. இந்த உருளையோட உயரத்துக்கு சமமான விட்டம் கொண்ட ஒரு கோலத்தை எடுத்துக்கிறோம். ஆர்கிமிடிஸ் தத்துவத்துப்படி இந்த கோலத்தோட வலைப்பரப்பு இன்னும் சரியா இது பொருந்து வராங்க. இந்த உருளையோட வலைப்பரப்புக்கு சமம். கோலத்தோட வலைப்பரப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். 2πr(h). இந்த h எதுக்கு சமம்னா கோலத்தோட விட்டத்துக்கு சமம். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4πr² ஸ்கொயர் யூனிட் கிடைச்சிடும். இதே போல கோலத்தோட மொத்த பரப்பும் வலைப்பரப்பும் ஒண்ணுதான். ஏன்னா இது வளர்ச்சி இருக்கிறதுனால வேறு எந்த பக்கத்துலயும் நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்து பார்க்க போறது வேல்யூ, கன அளவு. இப்போ ஏற்கனவே நமக்கு கூம்போட கன அளவு தெரியும். ஒரே அளவுக்கு ஆரமுள்ள ஒரு கூம்பையும் ஒரு அரைக்கோளத்தையும் எடுத்துக்கிறோம். இந்த கூம்போட உயரம் இந்த கோலத்தோட விட்டத்துக்கு சமம். கூம்போட உயரமும் கோலத்தோட விட்டமும் சமம். கூம்போட ஆரமும் கோலத்தோட ஆரமும் சமம். இப்ப இந்த கோலத்தால இந்த கூம்பால இந்த கோலத்தை நிரப்புறோம். ஒரே அளவுக்கு விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பையும் ஒரு கோலத்தை எடுத்துக்கும் போது கோலத்தோட கன அளவும் அரைக்கோளத்தோட கன அளவும் சமமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல இருந்து ஒரு கோலத்தோட கன அளவுங்கிறது இந்த கூம்போட கன அளவை விட 2 மடங்கு. அதனால 2 × 1/3πr²h. நமக்கு தெரியும் கூம்போட உயரத்துக்கு பதிலா இங்க 2r சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஏன்னா கூம்போட உயரமும் கோலத்தோட விட்டமும் சமம். 2 × 2 4/3 πr. r² r மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது r3. அப்போ நமக்கு கோலத்தோட கன அளவு 4/2πr³ 2 யூனிட் கிடைக்குது.